what is your name? Where are you come from? I and my friend Tamira Ganesh coming from Tamil Nadu in Tirunelveli district. Why you are coming here? Why you are coming here? மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 முப்பெரும் சட்டங்களின் புதிய சட்டங்களின் BNS, BNSS, BSA ஆகிய 3 புதிய சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பு நடத்தும் ஆர்ப்பாட்ட கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வழக்கறிஞர்களும் வந்துள்ளோம். இந்த போராட்டத்தின் மூலம் மத்திய அரசு இந்த சட்டங்களை வாபஸ் பெற்று பழைய குற்றவியல் சட்டங்களை நடைமுறை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். What is the problem? So you want to say government that roll back this new 3 bill. What is the problem? இந்த 3 புதிய 30 சட்டங்களினால என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, இந்த நம்ம ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம் 3 சட்டங்களையும் சட்டக்கல்லூரி மாணவர்களிலிருந்து, பொதுமக்களிலிருந்து, வழக்கறிஞர்களிலிருந்து, அரசு ஊழியர்களிலிருந்து, அனைத்து காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களிலிருந்து, நீதி வழங்கும் நீதியரசர்களுக்கு அனைத்து நபர்களும் இந்த 3 சட்டங்களை படித்து தற்போது வரை தொழில் நீதி வழங்கி மக்களுக்கு செஞ்சு வருகிறார்கள். திடீரென எந்த ஒரு பொதுமக்களோட கருத்து கேட்பும் இல்லாமல், வழக்கறிஞர்களோட கருத்து கேட்பும் இல்லாமல் இந்த சட்டத்தை புகுத்துவதால் அனைத்து தரப்பினரும் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள். ஆகையால இந்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும். ஏன்னா இது அனைத்து தரப்பினரும் பாதிக்கக்கூடிய சட்டம், ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய சட்டம். இன்னும் கல்வி அறிவு இல்லாத மக்கள் கூட எல்லா மாநிலத்திலையும் இருக்காங்க. அவங்க அந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆகும். அதனால மத்திய அரசு உடனே சட்டத்தை வாபஸ் ஆகும். What is your message to the people who is watching you? Your message to the people who is watching you? இந்த நாங்க மக்களுக்கு சொல்றது என்னன்னா, இது வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கான போராட்டம், காவல்துறையினருக்கான போராட்டம், நீதி அரசர்களுக்கான போராட்டம், எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த வழக்கறிஞர்கள் சட்ட போராட்டம் பண்ணலாம். அரசு பணியில் உள்ள அரசு ஊழியர்களோ, காவல்துறையினரோ, நீதி அரசர்களோ இந்த சட்டத்தை எதிர்த்து போராட முடியாது. ஏன்னா அவங்க அரசுடைய பணியாளர்கள் பணிபுரிந்து வராங்க. நாங்க இந்த சட்டத்தை எடுத்து போராடுவது பொதுமக்களுக்காக தான். இந்த சட்டத்தினுடைய நோக்கமே பொதுமக்களுக்கு எளிமையான முறையில இருந்ததை மாற்றி கடுமையான முறையில காவல்துறைக்கு கட்டுப்பாடற்ற அதிகாரத்தை வழங்கி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டத்தையும் மொழி மாற்றம், அதாவது சமஸ்கிருத வார்த்தைகள் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்ததுனால எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் இந்த வார்த்தைகள், சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து வார்த்தைகளும் ஒரு புதிய வார்த்தைகளாக இருப்பதால நாங்கள் நீதிமன்றத்திலேயோ பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. Thank you so much, Dr. King. Very good.